இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு பெரிய மரம் இருக்குங்க. அந்த மரத்துக்கடியில் குழியை தோண்டி புதைச்சிட்டாங்க. கொஞ்சம் நகையை மட்டும் செலவு மட்டும் எடுத்துட்டு மீதம் எல்லாமே அப்புறம் அந்த பிரச்சனைலாம் முடிஞ்ச பிறகு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அந்த கொஞ்சம் நகையை மட்டும் எடுத்து போய் செலவு பண்ண ஆரம்பித்தாங்க. காவல்துறையிலிருந்து ஒரு 3 நாட்கள் 4 நாட்களிலேயே குடியை மோசம் முடிச்சு அந்த 3 நபர்களையும் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இவங்க தான் கொண்டாங்க சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி நீதித்துறை முன்னாடி நிறுத்தி ஜெயிலில் போய் அடைச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 4 வருடங்கள் 4.5 வருடங்கள் அந்த ஜெயிலுக்கு போன நபர்கள் வெளியே வரவே இல்லை. அதற்கு பின்பு கோர்ட்டில் வந்து கேஸ் நிற்கலையா சாட்சிகள் இல்லையா அப்படின்னு சொல்லி தெரியல. சட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாட்சிகள் தான் முக்கியம். எப்படி ஜாமீன் வெளியே வந்தாங்க ஒரு சேவை அவங்க ஜாமீன் வெளியே வந்த அன்றைய நாள் தான் இவங்க புண்ணியச்சனைக்காக கதவிட்டு போன நாளுங்க 4 வருஷம் கழிச்சு வெளியே வந்தாங்க. அப்படி வெளியே வந்தவங்க கரெக்டாக நள்ளிரவு நேரத்தில் நகைகளை போய் எடுத்து வந்தலாம் மீதி வச்சா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எடுக்க போயிருக்காங்க. அங்கே போயிட்டு அந்த நகைகளும் எடுத்து முடிச்சு வந்து அந்த கட்டிடம் கோவில் மாதிரி காசு கட்டிடம் வச்சுருக்காங்க. அந்த இடத்துல போய் உட்காந்துட்டு தண்ணியை ஃபுல்லாக அடிச்சிருக்காங்க. இந்த 3 பேர் செய்த பாவங்களை கொஞ்சம் கூட உணராமல் அங்கேயே தண்ணி அடிச்சுட்டு சிறுநீர்லாம் கழிச்சிருக்காங்க. அந்த கோவில் முன்னாடியே கழிச்சிட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீ செத்துட்டடி முன்னால் தான் நாங்கள் நல்லா இருக்கோம், நீ நல்லா ரெடி மேலே ஊற்ற போய் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆவேசமாக அந்த சொல்லலாத அந்த இறந்து பார்த்துருந்து என்னுடைய ஆன்மாவை பேசுகிறாங்க. உன்னால் எதுவும் பண்ண முடியாது, நம்ம வெளியே வந்துட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆவேசமாக கூடியிருக்காங்க அந்த ஆன்மாவை. அந்த ஆன்மா குழுவாக இருக்க காரணத்தினால 4 வருடங்கள் பொறுத்து பார்த்து 4 வருடங்கள் கழிச்சு இந்த நகையை எடுத்து நம்ம இப்படி அசிங்கமாக பேசுகிறாங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்து இவங்க பதிவிற்கிறது முடிவு பேசுகிறாங்க. அதற்கடுத்து இந்த 3 பேரும் கிளம்புனதுக்கு முன்னாடி தான் யாரும் ப்ரொசஸ் பண்ண யோசிச்சு போகும்போது இவர் ஆராய்ச்சி பார்த்துருக்கீங்க. அதற்கு பின்பு அப்போதைக்கு அவர் ஆக்கவே பண்ண முடியாமல் இருந்த காரணத்தால் வீட்டுக்கே பின்பு வந்து கடைசியாக அந்த மாட்டுக்கொட்டை பக்கத்தில் நின்றுட்டு இருக்கும்போது பயந்தெடுத்து நிலவாசலில் கடித்து விடும்போது தான் ப்ரொசஸ் பண்ணிருக்கீங்க. இதை அனைத்தையுமே ஒன்று தான் சொல்லுங்க. இப்போது இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நீ தெளிவாக சொல்லுங்க. நீ கவசனே ஒழுங்காக கொடுக்க மாட்டேங்க அப்படின்னு காசு தான் நீங்கள் வாங்கி நீங்கள் எடுத்து வந்தா போதுமா அப்படின்னு சொல்றாப்புல இல்லையா பட்டு பட்டு பாம்பை காட்டும் தலைவர்